இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோன் செக்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸா. உங்களுடைய பேன் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களா ஃபார் எனி டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபாரின் அசெட்ஸ் இருக்குது. அப்புறம் இஃப் இட் இஸ் பிஸ்னஸ் பர்சனாக அங்கே ஏதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் அது எல்லாமே டேக்ஸ் ரிலேட்டடாக எந்த இம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோன் செக்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸா. உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ். லைஃப் அப்படின்றது டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது வந்து இங்கே இந்தியாவில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அடிக்வேட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஏதாவது லோன்ஸ், ஹவுசிங் லோன் இல்லை கிரெடிட் கார்டு லோன்ஸ், இது ஏதாவது வந்து அந்த கண்ட்ரிலையும் இருக்குது இங்கேயும் இருக்குன்னா அதை கண்டிப்பாக ரீஅசஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து முடிச்சுட்டு வரும்போது லோன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா இது உங்களுடைய சிபில் ஸ்கோரிங்கை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். அதே போல் அப்ராடில் உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக இங்கே நீங்கள் இந்தியாவில் அடிக்வேட் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வரும்போதே ஏஜ் வந்து ஒரு 45-50 கிராஸ் பண்ணும்போது வி ரெக்கார்ட் த அடிக்வேட் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு லோன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த செக்மெண்ட்ஸை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் செக்லிஸ்ட்டில். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களது மட்டும் கிடையாது, நீங்கள் யாரெல்லாம் அந்த கண்ட்ரிலேருந்து இங்கே வந்திருக்கீங்களோ எல்லாருடைய பேன், ஆதார், உங்களுடைய பாஸ்போர்ட், இது உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் அண்டர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டீங்களா பார்த்துக்கோங்க. அதே போல் என்ஷூர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய பேன் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களா ஃபார் எனி டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எனி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் உங்களுடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பேன்லையும் ஆதார்லேயும் இது எல்லாமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இட் வில் பி ஈஸி ஃபார் எனி ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ்க்கு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபாரின் அசெட்ஸ் பற்றி பேச போகிறோம், அதோட ரிப்பேட்ரியேஷன் பற்றி பேச போகிறோம். பிளான் ஃபார் ரிப்பேட்ரியேஷன் ஆஃப் ஃபாரின் ஏர்னிங்ஸ் த்ரூ லீகல் சேனல்ஸ். நம்ம எதெல்லாம் வந்து ஃபாரின் ஏர்னிங்ஸ் நம்ம ரிப்பேட்ரியேட் பண்ணுறோமோ இது தரவா லீகல் சேனல்ஸ் மூலயமா நம்ம வந்து அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபிமா லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரெமிட்டன்ஸ்க்கான ரிப்போர்ட்டிங் ரெக்கமெண்ட்ஸ்க்கு இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். எதெல்லாம் ஃபிமா அண்டர் லிமிட்ஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ரெமிட்டன்ஸை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் அன்னெசரி எனி ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்தால் தேவையில்லாததை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதே போல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபாரின் அசெட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டேக்ஸ் பிளானரோடவும் இல்லை உங்கள் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் கூடயும் நீங்கள் இதை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அந்த டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக எப்படி அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத இந்த அசெட்ஸ் ரிலேட்டடாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் அங்கேருந்து இங்கே வரும்போது இதெல்லாம் ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே போல் எஸ்டேட் அண்ட் வில் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு வில் பிளான் பண்ணியிருக்கோம், சக்சஷன் லாஸ் நம்ம வில் பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து கரண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பிரகாரம் நீங்கள் அது எல்லாமே அட்ரஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ ஏதாவது ரீமாடிஃபை பண்ணணுன்னா உங்கள் அசெட்ஸை ரீமாடிஃபை பண்ணிக்கோங்க. அதே போல் வில்லை நீங்கள் எழுதியிருக்கும் போது உங்களுடைய லொக்கேஷன்ஸ், எந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் இப்போ அட்ரஸ் மாற்றிருக்கீங்க, ஸோ அது உங்களுக்கு ஓன் ஹவுஸாக ரெண்டட் ஹவுஸ், இது எல்லாமே அந்த வில்லை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் செல் பண்ணியிருக்கீங்க இல்லை என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ ஆல்ரெடி நீங்கள் வில் எழுதியிருக்கீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நீங்கள் ரீகரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ட்ரான்சிஷன்ஸ் தான். நம்ம எம்ப்ளாய்மெண்ட் நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம்னா நம்ம அந்த எம்ப்ளாயர்கிட்ட நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ, ஸோ டேக்ஸ் ரிலேட்டடாக அவர்கிட்ட எதையாவது நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு வராமல் அவருக்கும் ப்ராப்ளமேட்டிக் இல்லாமல் நமக்கும் டேக்ஸ் ஆங்கிளில் அங்கே எங்கேயும் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம அதை வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே போல் நம்ம இஃப் இட் இஸ் பிஸ்னஸ் பர்சனாக அங்கே ஏதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் அது எல்லாமே டேக்ஸ் ரிலேட்டடாக எந்த இம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு அங்கே இருக்க உங்களுடைய டேக்ஸ் பிளானரையும் இங்கே இருக்க டேக்ஸ் அட்வைசர்கிட்டையும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் வெளியே வர்றது இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அங்கே இருந்துட்டு நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்தீங்கன்னா அங்கே இருக்க டேக்ஸ்லாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். இங்கேயும் இப்போ நமக்கு ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் காம்ப்ளிகேஷன் ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் ஒய்ஃப், இட் மீன்ஸ் உங்கள் ஸ்பௌஸுக்கு யாருக்காவது அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரலாம். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள்
நீங்கள் ஒன்ஸ் அங்கேருந்து வரும்போதே உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அண்டர் டேக்ஸ் ரிலேட்டடாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு இங்கே வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஃபைனலாக உங்களுக்கு என்ன இருக்கணும்னாக்கா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் அண்ட் ரிட்டையர்மெண்ட்டு கார்பஸ் கிரியேட் ஆகிருக்கணும். உங்களுக்கு அப்ராடில் நீங்கள் ஏதாவது ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை எந்த மாதிரியாவது நீங்கள் வித்ட்ரா பண்ணி இங்கே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துடுறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதே போல் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த கார்பஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஃபாரின் ஃபண்ட்ஸு. இப்போ அதை இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா அதை நீங்கள் ஒரு என்பிஎஸ்லேயோ இல்லை பிபிஎஃப்ஓ இல்லாட்டி ஈக்விட்டி மார்க்கெட் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை பிஎம்எஸ்ஓ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நமக்கு. இதில் நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அது மூலமா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து ஒரு என்ஆர்ஐ பீப்புள்ஸ் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, ஸோ உங்களுடைய அப்ராடில் இருக்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, இங்கேயும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உங்களுடைய லைஃப் இங்கே லீட் பண்ண முடியும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் என்ஆர்ஐ செக்மெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து அவங்களுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ண போகிறாங்களோ, அவங்களுடைய ஃபேமிலிங்க செட்டில் ஆகுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்தர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன், இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ.